சிஸ்டர், இப்போ நம்ம ஜென்ரலான மக்களை வச்சு நம்ம பார்க்கலாம். வீட்டில் இருப்பாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, அவங்க நல்லதும் செய்ய மாட்டாங்க. கேட்டால் நான் தீமையும் செய்யலைன்னு சொல்லுவாங்க. நான் எதுவுமே செய்யாமல் சும்மா தானே இருக்கேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இந்த வசனம் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நல்லது செஞ்சே ஆக வேண்டியது ஒரு கட்டாயமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி நான் எந்த ஸ்டாண்ட்லையுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கள நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? இல்லை, அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அந்த குடும்பம் பாதிக்கப்படுது இல்லை? ஆமாம். அப்போ எத்தனையோ பேர் குடிகாரன், நான் சும்மா சாயங்காலம் மட்டும்தான் நான் குடிச்சு படுக்கிறேன், சத்தம் இல்லாமல் தானே நான் குடிக்கிறேன் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பம் பாதிக்கப்படுது, அந்த குடும்பத்துடைய சந்தோஷம் பாதிக்கப்படுது, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கிற உறவுகள் பாதிக்கப்படுது. ஸோ அவங்க வேணா நான் எதுவும் செய்யலைன்னு சொல்லலாம், ஆனால் கண்டிப்பாக இவங்களால மற்றவர்களுக்கு இடரல், துன்பம், கண்ணீர், கஷ்டம் எல்லாமே உண்டு. கண்டிப்பாக இருக்குது, உண்டு. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட பொறுப்புகளை உணரணும். அது ஆணோ பெண்ணோ. இன்னைக்கு டிவியில எல்லாம் நான் பார்க்குறேன், பெண்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஆர்டர் போட்டு டீ வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ எவ்வளவு சோம்பேறித்தனம் அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்களும் நல்லது செய்யலையே. அப்போ அந்த ஒரு குமரில் ஆண்கள் எடுத்துட்டு பப்ளிக்கா டிவியில பேசுறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்களே அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாம அந்த ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்திடுறாங்களே. அப்ப நல்லது செய்யாத இடத்துல எல்லாம் எங்கேயோ ரொம்ப தீமை இருக்குது, அது பாதிக்குது.